இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். முதலமைச்சர் நடிச்ச படம் 2 நாள் கூட ஓடல. அதனால இந்த 100 நாள் விளம்பரத்தையாவது பண்ணுவோம், வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொல்லி அரசாங்க செலவுல விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு வழங்கிய சோதனைக்கான 100வது நாளாக இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது வழக்கமாக அவருக்கே உரிய பாணியில் அமைச்சர்கள்லாம் இப்பதான் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்னோட ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக கரடியே காரியை துப்பிச்சின்ற மொமெண்ட்ல தான் இந்த அரசாங்கம் 100 நாளை கடந்து கொண்டிருக்கு. ஊதியில குப்பை அள்ளுறது கிடையாது, தண்ணீர் வரவில்லை, சாக்கடை அள்ளுவதில்லை என்று ஆர்ப்பாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான காவல்துறை அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய அலுவலக முற்றுகை, இது 100வது நாள் விழா ஒரு கேடா அந்த அரசாங்கத்திற்கு? முதலமைச்சர் மாதிரி முதல்ல நடந்துக்கணும். கேட்கிற கேள்விக்கு அவர் சார்ந்த துறைக்கு கூட அவர் பதில் சொல்வது கிடையாது, பத்திரிகையாளர்கள் சந்திப்பது கிடையாது. ஒருவேளை அவர் முதலமைச்சர் அவர்தாங்கிறத எங்க எதிர்க்கட்சி தலைவர் மறந்துட்டாரோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி தான் அவர் நடந்துட்டு இருக்கிறார். கேட்கிற கேள்விக்கு மூளை பலத்தால் பதில் சொல்லணும், டேட்டாஸ் கையில இருக்கணும். அதை விட்டு நாங்க மெம்பர்ஸ் அதிகமா இருக்கோம்னா என்ன அடிச்சு பாத்துக்கிற இடமா அது? அது என்ன போர்க்களமா, குத்துச்சண்டை நடக்கிற இடமா அது? இன்னும் 25 அவர் தான் நிரந்தரமா திமுக ஆட்சிக்கே வராதுங்கிறாரு. உள்ளே செல்கிற வாய்ப்பை தற்காலிகமாக பெறாமல் இருக்கலாமே தவிர 59 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கள் உள்ளே இருக்கிறார்கள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் அறந்தாங்கி வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். 100 நாள் ஆட்சி, தாவேகா பதவியேற்று, விஜய் முதலமைச்சராக பதவியேற்று 100 நாள் ஆட்சி அப்படின்னு சொல்லி எல்லோரும் அந்த கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. சட்டசபையிலேயே இன்றைக்கி சபாநாயகர் முதல்ல வந்த உடனே 100 நாள் ஆட்சிக்கு பற்றி பேசுகிறார். விஜயின் 100 நாள் ஆட்சி தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல். பெண்கள் பாதுகாப்பு, சமூக நலத்திட்டம், 200 யூனிட் மின்சாரம், இலவச மின்சாரம், விவசாய கடன் தள்ளுபடி, கூட்டுறவு விவசாய கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கு தரமான வீடு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகிறார். திறன் மேம்பாடு என பல பாராட்டத்தக்க வகையில் இந்த ஆட்சி சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறார், முன்னெடுப்பு நடக்கிறார் முதலமைச்சர். வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை உறுதி செய்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. தமிழ்நாட்டை வளமிக்க மாநிலமாக மாற்ற தேவையான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பாராட்டு தெரிவிக்கிறார். இந்த 100 நாள் ஆட்சி உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? சபாநாயகர் மனசாட்சியோடு பேசலைங்கிறது தெரியுது. அவர் பைபிள் மீது நம்பிக்கை கொண்டவர். அதனால் ஒரு நிமிடம் பைபிளை நினச்சி பார்த்தாருன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 100 நாள் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையுமே முழு அளவில் விளம்பரங்கள் வந்திருக்குது. முன்னாடியெல்லாம் திரைப்படங்கள் ஓடிச்சுன்னா வெற்றிகரமான 100வது நாள் அப்படின்னு ஒட்டுவாங்க. இப்போ முதலமைச்சர் நடித்த படம் 2 நாள் கூட ஓடலை. அதனால் இந்த 100 நாள் விளம்பரத்தையாவது பண்ணுவோம், வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு சொல்லி அரசாங்க செலவில் விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 100 நாளுமே தமிழக மக்களுக்கு ஒரு சோதனையான ஆட்சி தான். சோதனைனா அமைச்சர்கள் பண்ணக்கூடிய சோதனை, அவர்களுடைய உறவினர்கள் பண்ணக்கூடிய சோதனை, டயர் சோதனை, ஒவ்வொரு துறை அமைச்சரும் வேறு துறையில் போய் சோதனை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி முடித்து மிகப்பெரிய சோதனையை தமிழக மக்களுக்கு வழங்கிய சோதனைக்கான 100வது நாளாக இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று சொல்லணும்னா, இந்த தனுஷ்னு ஒரு பையன் போதைப்பொருள் விற்றவர்களை கண்டித்ததாக, அவர்களை சமாதானத்தை திருத்தியதாக சொல்லி கோயம்புத்தூரில் எப்படி அந்த தம்பி அமுதனை போலீஸார் விசாரித்து, அவர்கள் விசாரணை செய்கிற போது யாரையெல்லாம் அவன் சொன்னானோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த பையனை அடித்து கொலை பண்ணக்கூடிய செய்தி நடந்து சில நாட்களிலேயே மீண்டும் சென்னையில் திருவொற்றியூரிலே தனுஷ் அதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கான். அதாவது அதற்கு பிறகு இன்றைக்கு அமைச்சர் ஆதவ் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒன்று சொல்லியிருக்கிறார். தனுஷ் வீட்டில் போய் நாங்கள் பார்த்தோம். அந்த தனுஷுக்கு ஒரு கல்லறை கட்டுவதற்கு நான் முதலமைச்சரிடம் அனுமதி வாங்கியிருக்கேன். 2 பேரும் போனாங்க. ராஜ்மோகன் போகல, சட்டசபையில் இன்னைக்கு ராஜ்மோகன் தான் சொன்னார், ஆதவே சொன்னார். அதாவது முதலமைச்சருடைய அனுமதியை வாங்கியிருக்கிறோம், அந்த பையனுக்கு நாங்கள் கல்லறை கட்டி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக தமிழகத்தில் எங்கு தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்பவர்களுக்கு, அதை பற்றிய தகவல் கொடுப்பவர்களுக்கு, போதைக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கல்லறை கட்டுகிற அரசாங்கமாக இது இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக
நேற்றைக்கு முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது வழக்கமாக அவருக்கே உரிய பாணியில் அமைச்சர்கள்லாம் இப்போ தான் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்னுடைய ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக கரடியே காரியை துப்பிச்சின்ற மொமெண்ட்டில் தான் இந்த அரசாங்கம் 100 நாளை கடந்து கொண்டிருக்கிறது. நீ நிறைய விஷயம் சொன்னீங்க, ஒன்றுன்னா வருவோம். இப்போ நீங்கள் 100 நாளில் பெரிய எந்த சாதனையும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க ஒரு பட்டியலே போடுறாங்களே, அவர் முதலமைச்சரே போடும்போது ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி அப்படிங்கிறார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், 560 கோடி ஒதுக்கீடு, வெற்றி தமிழ்நாடு முதலீட்டர்கள் மாநாடு 2026 1 லட்சம் கோடி முதலீடு, 717 மதுக்கடைகள் மூடல், வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் மாணவர்களுக்கும் 1 லட்சம் மாணவர்களுக்கும் திறன் பயிற்சி, அது ஒன்று. அப்புறம் சொல்கிறாரு சுகாதாரம் குடிநீருக்கு சாலைகள் மேம்படுத்த ஆண்டிற்கு 6000 கோடி ஒதுக்கீடு, போதைப்பொருள் ஒடுக்குவதற்கான நீங்கள் சொன்னது இப்போ போதைப்பொருள் சொன்னீங்களா, போதைப்பொருள் ஒடுக்குவதற்கு 65 சிறப்பு அதிரடிப்படை, அண்ணன் சீர்திட்டம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு 75,000 வரைக்கும் தள்ளுபடி, 1 லட்சம் வாங்கியிருந்தா அதில் 75,000 தள்ளுபடி அப்படின்லாம் இன்னைக்கு அவர் முதலமைச்சரே சொன்னது. இந்த அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா 200 யூனிட்டு மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பல மடங்கு மின்கட்டண உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது நிதர்சனம். உங்களுக்கு நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருடைய வீட்டு பில்லுமே பல மடங்கு உயர்ந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஏன் சொல்கிறேன்னா, இந்த போதைப்பொருள் ஒழிப்பதற்கான படைகள் 65 சிறப்பு படைகள் அமைச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஏதோ கிராமத்து பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அறுக்க தெரியாதவன் கையில் 52 கருக்கருவான்னு. அது மாதிரி 65 படைகள் அமைத்ததற்கு பிறகுதான் கோயம்புத்தூரில் அமுதனும் சென்னையில் தனுஷும் கொலை செய்யப்படுறாங்க. இவருக்கு தகவல் சொன்னது யாருக்கிட்டேன்னா போலீஸுக்கிட்ட. அப்போ அந்த தகவல் குற்றவாளிகளுக்கு எப்படி போகுது, இந்த செட்டப்பில் என்ன நடக்குது, இதுக்கு அமைச்சர் யார், முதலமைச்சருடைய இலாக்கா. அவர் இப்போ ஒரு விஷயங்க, இந்த பேப்பரில் கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் எல்லாம் முதலமைச்சர் பார்க்குறாரா, படிக்கிறாரா, அதை உணர்றாரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் அவர் வாசிக்கிறாருங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதுன்னு இன்றைக்கு விளம்பரத்திலே இருக்குது. அரசு விளம்பரத்தில், மக்கள் வரிப்பணத்தில் கொடுத்த விளம்பரத்தில் இருக்குது. மாவட்ட வாரியாக இந்த முதலமைச்சர் விஜய் அரசாங்கம் ஒரு திராணி உள்ள அரசாங்கமாக இருந்தால், நேர்மையான அரசாங்கமாக இருந்தால், மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை மதுக்கடைகள், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது, பதில் சொன்னாரு சட்டமன்றத்தில். இதை பற்றி கேள்வி எழுக்கும்போது எந்தெந்த கடை கடை எண் போட்டு அதெல்லாம் இருக்கு, ஏற்கனவே வெளியிட்டாச்சு அப்படிங்கிறாரு. ஒரு நண்பர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்கிறாரு, அரசாங்கத்தில் கேட்கிற போது அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில், இது சம்பந்தப்பட்ட கோப்புகள் நிலுவையில் உள்ளது, எனவே இப்படி பதில் சொல்ல முடியாதுங்கிறதான தவிர எந்த ஒரு மாவட்டத்திலும் எத்தனை கடைகள், அந்த கடைகளுக்குரிய எண் என்ன என்பதை வெளியிடுவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு யோக்கியதை இல்லை. ஆக இந்த 717 கடைகள் மூடப்பட்டது என்பது முற்றிலும் பொய். அதே மாதிரி சிங்கப்பெண் படை அமைச்சாங்க, ஆனால் அந்த படைக்கான நிதி உதவி எதுவும் ஒதுக்கீடு செய்யலை. அந்த சிங்கப்பெண் படையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை இன்னும் முடியலை. அங்கே அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அதே கட்சியை சேர்ந்தவர்கள் பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க. அதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினரே சப்போர்ட் பண்ணுறாரு குற்றவாளிகளுக்குங்கிறதா நிலைமை. விளம்பரம் கொடுத்து ஏமாத்துற. இப்போ விஜயுடைய அரசாங்கத்தின், முதலமைச்சர் விஜயுடைய வார்த்தைகளையோ விளம்பரங்களையோ மக்கள் முற்றிலுமாக புறந்தள்ளி விட்டார்கள். ஒன்று இன்றைக்கு 100வது நாள் விழா கொண்டாடுகிற நேரத்தில் அவர் முதலமைச்சருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகத்தை அந்த பகுதி மக்கள், வெளியூர்ல இருந்தெல்லாம் யாரும் போகலை, பெரம்பூர் தொகுதி அந்த அவருடைய தொகுதி மக்களே அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். தொகுதியில் குப்பை அள்ளுறது கிடையாது, தண்ணீர் வரவில்லை, சாக்கடை அள்ளுவதில்லை என்று ஆர்ப்பாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான காவல்துறை அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சருடைய அலுவலக முற்றுகை. இது 100வது நாள் விழா ஒரு கேடா அந்த அரசாங்கத்திற்கு? இப்போ நீங்கள் பேசும்போது இந்த கோவை மாணவன் அமுதன் பற்றி சொன்னீங்க. அது எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது, கோவையில் மாணவன் அமுதன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார், இந்த கொலை கோஷ்டி மோதலல்ல, போதைப் பொருள் கும்பல் குறித்து தகவல் தெரிவித்ததால் தான் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இதே போல் இன்னும் சில பேர் பேசுகிறாங்க. ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொரு உறுப்பினர் பேசுவாங்கள்ல. அதிமுகவிலேருந்து இவர் காமராஜ் பேசுகிறாரு, கணேஷ்குமார் பாமக பேசுகிறாரு, கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுகிறாங்க.
இப்போ நிர்மல்குமார் சொல்லும் பொழுது, அமைச்சர் சொல்லும் பொழுது, மாணவர் கொலை வழக்கு போதைப் பொருள் தொடர்பானது கிடையாது, உண்மை நிலவரத்துக்கு மாறாக வழக்கை திசை திருப்பாதீங்க, எதிர்கட்சியில் கூறியது போல எந்த ஒரு சம்பவமும் நடக்கல, மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தான் இந்த கொலை நடந்திருக்கு, இதுவரை இது சம்பந்தமாக 15 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, உண்மையை மறைக்க வேண்டிய தேவை காவல்துறைக்கோ இந்த அரசுக்கோ கிடையாது, போதைப் பொருள் நீங்கள் சொன்னீங்க, போதைப் பொருளுக்கு எதிராக குரல் எழுப்பினாவே போச்சு, அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, போதைப் பொருள் குறித்து புகார் அளித்தால் கொலை என்பது தவறு அவர் சொல்கிறார். அவர் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்கிறார். அதாவது நிர்மல்ஜி இருக்கார, நிர்மல்ஜி புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த நிர்மல்ஜியுடைய வாதம் எப்படி இருக்குன்னா, வடிவேல் ஒரு காமெடி நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாதிரியாராக வேஷம் போட்டு வருவார், பொய்யான வேஷம் அது. அது வரும்போது சந்தேகப்பட்டு உண்மையான பாதிரிகள் விசாரிக்கிற போது இயேசுநாதர் இந்த அதிகாரத்தில் என்ன சொன்னார்னு கேட்குற போது அவர் ஒன்று சொல்லுவார், அவர் எதை சொன்னாலும் நல்லா தாங்க சொல்லியிருக்க போகிறாரு அப்படின்ட்டு. அந்த கதை தான் இது. அங்கே அது மாதிரிலாம் நடக்கவே இல்லை. போலீஸ் விசாரணையில் இருக்கும்போது, இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு அமைச்சர் அந்த இன்வெஸ்டிகேஷனை ஏன் திசை திருப்ப வேண்டும்? இது ஒரு சட்ட அமைச்சர் செய்கிற வேலையா? போலீஸார் விசாரிக்கிறார்கள், முறையான விசாரணை நடைபெறும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுதான் ஒரு தகுதி வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு, சட்ட அமைச்சருக்கு, ஒரு அரசாங்கத்திற்கு அழகு. அது இப்படி கிடையாது, இவர்கள் குற்றவாளி இல்லை, அதுதான் காரணம் என்று இவரே போலீஸ் விசாரணைக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறார். இது நீங்கள் அந்த கோணத்தில் கொண்டு செல்லாதீர்கள் என்று. இது சட்ட அமைச்சர் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். கோஷ்டி தகராறுன்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். இப்போ என்னென்ன, இந்த அரசாங்கத்தில் யார் கேள்வி கேட்டாலும், எந்த துறை சம்பந்தப்பட்ட கேள்வி யார் கேட்டாலும், எதிர்கட்சியினர் கேட்டாலும் ஆளுங்கட்சியினர் கேட்டாலும் யார் வேணாலும் பதில் சொல்கிறது, அந்த துறை அமைச்சர் சொல்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு முதலமைச்சர் தான், உள்துறை அமைச்சர் அவர் தான், போலீஸ் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அவர் வாய் திறக்கிறதே கிடையாது. இன்றைக்கு கூட எங்களுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்திருக்கவில்லை அவர் வரும்போது என்று ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. நான் சொல்கிறது, முதலமைச்சர் மாதிரி முதல்ல நடந்துக்கணும். கேட்குற கேள்விக்கு அவர் சார்ந்த துறைக்கு கூட அவர் பதில் சொல்வது கிடையாது, பத்திரிகையாளர்கள் சந்திப்பது கிடையாது, அவர் வர்றதும் தெரியலை, போகிறதும் தெரியலை, எதுக்கு வர்றாருன்னு தெரியலை. ஒருவேளை அவர் முதலமைச்சர் அவர் தாங்கிறத எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மறந்துட்டாரோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறார். அப்படி துறை சார்ந்த கேள்விகளுக்கு சம்பந்தமில்லாதவர்கள் பதில் சொல்வது, குழப்பத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான ஒரு காமெடி சீன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அவையில் ஆளுங்கட்சி அமைச்சர்கள் பேசும்பொழுது, உறுப்பினர்கள் பேசும்போது உடனே ஏஞ்சிக்க சத்தம் போடுறாங்க எதிர்கட்சிகள் அப்படிங்கிறாங்களே, அதையும் பார்க்க முடியுது. நாம இல்லை பொதுவாக அதுக்கு அதை வச்சு நான் சொல்கிறாரு, 57 பேர் இருக்கும்போது இப்படி இருக்குன்னா நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்லாம் அவரும் சொல்கிறார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 6 மாதத்துக்கு அப்புறம் நான் தாண்டா ரவுடின்னு பொதுக்கூட்டத்தில் பேசினவர். அவர் எவ்வளோ நாளைக்கு நான் பார்க்காத ரவுடியா, நான் பாடுற ரவுடித்தனம் பண்ணுறேன்லாம் சொன்னார். அவர் வந்து உடல்வாக அப்படி இருக்கிறதுனால இதுதான் அந்த உடல் பலத்திலே எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஒரு அமைச்சருக்கு அழகான பேச்சா தெரியல. நீங்கள் அத்தனை சண்டை போடா போயிருக்காங்க, அங்கே என்ன போர் நடக்குதா, நீங்கள் அத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா இத்தனை பேர் கேட்குற கேள்விக்கு மூளை பலத்தால் பதில் சொல்லணும், டேட்டாட்ஸ் கையில் இருக்கணும். அதை விட்டு நாங்கள் நம்ம மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கோம்னா அங்கே என்ன அடித்து பார்த்துக்கிற இடமா அது என்ன போர்க்களமா, குத்துச்சண்டை நடக்கிற இடமா அது? அவர் அப்படியே தான் ஒருவேளை மரிய வில்சன் இருக்கிற தைரியத்தில் பேசுகிறாரு என்னமோ தெரியல. அதனால் அந்த மாதிரிலாம் அமைச்சர்கள் பேசும்போது எந்த உறுப்பினராக இருந்தாலும் நிறுத்த வேண்டும், உட்கார வேண்டும். அமைச்சர்கள் எப்போது வேண்டுமானாலும் எழுந்து பதில் சொல்லலாம் என்பதெல்லாம் மரபு. அதெல்லாம் தெரியாமலாம் திமுககாரங்க அங்கே போய் உட்காரல, இவங்களுக்கு தான் புதுசு. ஒட்டுமொத்தமாக யாரும் அந்த சட்டமன்றத்தை சுற்றி பார்க்க கூட இதுக்கு முன்னாடி போனது கிடையாது. ஆனால் எங்கள் திமுக சைடு இருக்கக்கூடியவர்கள் பல முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர்கள், பல ஆட்சியை பார்த்தவர்கள், இளங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் பார்த்தவங்க. ஆனால் அவங்களுக்கு வகுப்பு எடுக்கிற அளவிற்கெல்லாம் இவர்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் மிரட்டுவது உருட்டுவதெல்லாம் திமுக காரங்கள்ட்ட நடக்காது. இப்போ அவர் ஆதவர்ஜி நான் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் 2020க்கு முன்பு தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரமே கிடையாது. திமுக ஆட்சியில் தான் போதைப்பொருள் கலாச்சாரம், போதைப்பொருள் வந்துட்டாவே அடுத்தது வந்து பாலியல் வன்கொடுமை நடக்கும், அதெல்லாம் அதிகமாக நடந்தது. திமுக ஆட்சியில் தான் போக்சோ வழக்குகள் அதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் தான் காவல், இதெல்லாம் வந்து நான் சொல்லலைங்க, தாவேக்கா வந்து சொல்லலை, திமுக ஆட்சியில் இருக்கிற காவல்துறை அளித்த அறிக்கையின்படி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு அதாவது போதைப்பொருள் அதிகமாகிடுச்சு நாட்டில் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க திமுகவை அப்படிங்கிறாரு. போதைப்பொருள் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறது 2021 20 வரைக்கும் இல்லை, 21லேருந்து தான் போதைப்பொருள் வந்துச்சுன்னு சொல்கிறது அது ஒரு சரியான புள்ளியோரமாங்கிறத ஒரு பைத்தியக்காரன் கூட ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா 2021 திமுக ஆட்சி வந்ததுனால திமுக ஆட்சியை அவர்
குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய அந்த போதைப் பொருள்லாம் திடீர்னு முளைச்சி வர்றதில்ல. அது பல ஆண்டு காலமாக அந்த இது இருக்கும். அதை கட்டுப்படுத்துதா இல்லையா ஒரு அரசாங்கம் என்பதுதான் கேள்வி. அதுதான் அவர் தான் சொல்கிறார், இந்த 100 நாளில் திடீர்னு வந்துடாது அப்படின்னு அவங்க ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. இல்லை, நீங்கள் தான் அதிகாரம் மிக்கவர், நீங்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர், பெரிய பலம் வாய்ந்தவர். உங்களுக்கு 100 நாள் பத்தாதா போதைப் பொருளை எராடிகேஷன் பண்ணுறதுக்கு? அதனால் திமுகவுடைய ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அதான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அழகாக கேட்டார். நாங்கள் அந்த குழுவுக்கு தலைவராக போட்டிருந்த திரு அமல்ராஜ் அவர்களை தானே இன்றைக்கி நீங்கள் சிட்டி கமிஷனராக போட்டிருக்கீங்க, அவருடைய பணி சரியா இல்லைன்னா எப்படி போடுவீங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதை ஏதாவது திசை மாற்றுறது, திசை திருப்புறது. அமைச்சராக வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால, சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ வந்துட்டோங்கிறதுனால தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஒரு ஆணவ மிகுந்த பேச்சாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ சார், இப்போ அவையில் வாதம் வாதம் நடந்தது. இவங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க பதில் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நடந்தது. அப்போ கேகேஎஸ்ஆர் சார் பேசும்போது நாங்கள் சொன்னபடி ஆட்சிக்கு வந்திருந்தோம்னா, அதாவது நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தோம் இல்லையா, ஆட்சிக்கு வந்திருந்தோம்னா இந்நேரம் 2000 எங்கள் தலைவர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இவங்களே 28 மாதம் 21 மாதம் கழித்து தான் கொடுத்தாங்க, அப்போ இது கொரோனா காலம்ங்கிறாரு. கொரோனா காலத்தில் அதை சமாளித்தது பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு. இப்போ அப்போ ராஜ்மோகன் சொல்கிறாரு, கை தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ரூபாயை கொடுக்க வேணாம்னு சொல்லலையே, கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இந்த வாதம் போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் வனத்துறை அமைச்சர் ஏஞ்சி பேசுகிறார், முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசுகிறார், பேர் கூட்டு பேசுகிறார். ₹10 கூட ஓட்டுக்கு 1500 கொடுத்தாங்க, நாங்களாம் ₹10 கொடுக்கல அப்படிலாம் பேசினார். இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏஞ்சி இந்த மாதிரி முன்னாள் பேர்லாம் சொல்லக்கூடாது, இவர் செங்கோட்டையிலே ஏஞ்சி பேர் எடுத்து அந்த இதை குறிப்பிலேருந்து எடுத்துடலாம் அப்படின்லாம் சொன்னார். இல்லை, அது குறிப்பிலேருந்து எடுக்க சொல்லி சபாநாயகர் சொல்லிட்டார், மாண்போட நடந்துக்கிட்டார். அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும், சபாநாயகருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நாங்கள் பணமே கொடுக்கல போகல வரலைன்னா இவங்க நாமினேஷனே ஒழுங்காக ஃபில்லப் பண்ணாதவங்க தான் பல பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னு தொகுதி மக்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தொகுதி எல்லே தெரியாது. தூத்துக்குடியில் ஒரு எம்எல்ஏ போய் அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில் போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் அப்புறம் ஏன் தொகுதின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் கார் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அந்தளவுக்கு அவங்களுக்கு பேசிக்கே இல்லாமல் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லாமல் வந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வரட்டும், ஜனநாயகத்தின்படி வந்துட்டாங்க. அது இன்றைக்கி எங்களுடைய சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் என்ன இளங்கோ அவர்கள் குளத்தூர் தொகுதியில் 30% வாக்குப்பெட்டிகள் சரியாக இயங்கவில்லை என்பதை நிரூபிச்சிருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படியோ வாக்குப்பெட்டியில் இவிஎம்மில் தவறு செய்து குளறுபடி செய்து எப்படியோ ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், ஆட்சியில் உட்கார்ந்துட்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, வந்ததற்கு பிறகு இந்த மரபுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? 100 நாள் சொல்லி நீங்கள் இன்றைக்கி விளம்பரம் கொடுக்குறேன்னா, நீங்கள் இத்தனை நாளாக திமுக மீது அதிமுக மீது மற்ற பழைய கட்சிகள் மீது குறை சொல்லி மட்டுமே திசை திருப்புகிற ரீல்ஸு போட்டு பிரச்சனையை டைவர்ஷன் பண்ணக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்கிறீர்கள் தவிர, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அது முறையான தேர்தல் அறிக்கையே இல்லை, விஜய் எங்கே ஏறி நின்று பேசுகிறாரோ அதுதான் தேர்தல் அறிக்கைன்னே வச்சுக்குவோம், அதில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் நீங்கள் செயல்படுத்தவில்லை. திட்டங்களின் பெயர்களை மட்டுமே மாற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கி விளம்பரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய எந்த திட்டமே உங்களால் நிறைவேற்றப்படாத பொய்யான அறிவிப்பாக தானே இருக்குது. பொதுமக்களுக்கு தெரியாதா? இல்லை, ஆட்சிங்கிறது 5 வருஷம் இருக்குல்ல. ஆமாம், 5 வருஷத்தில் இல்லை, 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் படிப்படியாக இதையெல்லாம் செய்வோம் என்று சொல்வது வேறு, முதல் கையெழுத்து நான் எதுக்கு போடுவேன்னு சொல்கிறது வேறு. 100 நாட்களில் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்னு ஏன் நீங்கள் பட்டியல் போடுறீங்க? நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அதிகாரமும் தெரியலை, உங்களுடைய அளவும் தெரியலை, உயரமும் தெரியலை, இதனை கற்றுக்கொள்ளவும் நீங்கள் முயற்சிக்கலை. ஒரு ஆட்சி அதிகாரம்னா அது தேட்டரில் விசில் அடிக்கிற வேலை கிடையாது, போஸ்டர் ஓட்டுற வேலை கிடையாது. அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய அமைப்பை அதிகாரிகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளவும் இல்லை, கற்றுக்கொள்ள முயற்சிக்கவும் இல்லை. எதையாவது பேசி ஒரு கான்ட்ரவர்சியில் உருவாக்குவது. 100 நாளில் சொல்லிக்கொள்ளும்படி இவர்கள் செய்த ஒரே சாதனை என்று நாம் பார்க்க வேண்டியது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி கோவில் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்க முயற்சித்து விற்று அதை இன்றைக்கு நீதிமன்றம் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்குது. இதுதான் 100 நாள் சாதனையாக நாம் செய்ய சொல்லக்கூடிய. சார் பேசும்போது மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், அப்பாவை காணுங்கிறவங்க அப்போ இங்கெல்லாம்
இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். செங்கோட்டையன் எழுந்திருக்கிறாரு, இன்னும் 25 இனிமேல் அவர் தான் நிரந்தரமாக திமுக இனிமேல் ஆட்சிக்கே வராதுங்கிறாரு. அவர் செங்கோட்டையன் ஒரு பழைய அரசியல்வாதி, அண்ணன் வைகோ மாதிரி. அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு போட்டி, யார் அதிகமாக புகழ்கிறது யார், முட்டு கொடுக்குறது யாருன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்க KKS அவர்கள் சொன்னதில் அப்பாவை காணோம்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறதுலாம் இருக்குது. அண்ணாவே ஒரு முறை 2வது முறை தேர்தலில் திமுக நிற்கும் போது தோற்று போய் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு போகிறாங்க. நான் ஒருவன் தான் வெளியில் இருக்கிறேனே தவிர 50 அண்ணாதுரைகள் உள்ளே இருக்கிறார்கள் என்று அண்ணா சொன்னார். அதே போல் இன்றைக்கு எங்கள் தலைவர் வெற்றி பெற்று உள்ளே செல்கிற வாய்ப்பை தற்காலிகமாக பெறாமல் இருக்கலாமே தவிர 59 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கள் உள்ளே இருக்கிறார்கள். எனவே அதற்கு பிறகுதான் அண்ணா முதலமைச்சர் ஆனார். அதே போல் ஒரு சட்டமன்றத்திற்கு உள்ளே வந்துவிட்டால் எப்படியோ தட்டு தடுமாறி யாருக்குமே தெரியாமல் அதிர்ஷ்டவசத்தால் லாட்டரியில் பணம் விழுந்ததை போல லாட்டரி பணத்தில் உள்ளே வந்துவிட்டால் பெரிய தலைவர்களாகி விடுவதோ, மாபெரும் தலைவர்கள் 75 ஆண்டு கால வரலாறு உள்ள திமுகவுடைய தலைவராக மிகப்பெரிய சாதனைகளை படைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை தற்காலிகமாக இழந்திருந்தாலும் அவர் வரவே மாட்டார், போக மாட்டார் என்றெல்லாம் கிண்டல் கேலி செய்வதெல்லாம் ஒரு அடிப்படை அரசியல் புரிதலோ, உலகத்தின் புரிதலோ, வாழ்வின் புரிதலோ இல்லாத ஒருவரால் தான் சொல்ல முடியும், பேச முடியும். லாட்ரின்னு சொல்லிட்டீங்க, அதை பற்றி தான் போன தடவை கடந்த வாரம் விவாதமே ஆச்சு சட்டசபையில். லாட்ரி பணத்தை வாங்கிட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லி. இல்லை, லாட்ரியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது இப்போ. ஏன்னா அவரே நீங்கள் எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார் அவர். இல்லை, அவர் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாரே தவிர, இங்கே முதலமைச்சர் அமைதியாக இருந்தாலும் அவருடைய பிரதிநிதியாக, ஒரு ஆக்டிங் முதலமைச்சராக, நிழல் முதலமைச்சராக, செயல் முதலமைச்சராக நான் தான் செயல்படுகிறேன் என்பதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி அடிக்கடி எந்திரிச்சு பேசுவார். எந்த அமைச்சர் கேள்வி கேட்டாலும் இவர் பதில் சொல்லுவார். மற்றவர்கள் சொல்லுகிற பதிலை விட இவர் சொல்லுகிற பதில் கொஞ்சம் திமிராக இருக்கும், கொஞ்சம் மிரட்டும் துணியில் இருக்கும், கொஞ்சம் அலட்சிய போக்கோடு இருக்கும். பார்த்தா அவர் நான் அன்பை கருணையெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம்லாம் சொல்லுவார். ஸோ அது லாட்டரியை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அமைச்சர் அருண்ராஜ் இன்னைக்கு பேசுகிறார். பேசும்பொழுது சொல்கிறாரு, முந்தைய ஆட்சியாளர் மிகப்பெரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறது ஊழல் தான், அது அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில மேதாவிகள் சமூக நீதி பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை எல்லாம் உருவாக்குனாங்க. சென்ற அரை நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சோகம் இதான் அப்படிங்கிறார். அரை நூற்றாண்டு காலமாக இதான் நடந்தது அப்படிங்கிறார். அண்ணாமலை IPS படித்தது மாதிரி இவர் IRS படித்தவர் இவர். அதனால் கொஞ்சம் இவர் ஒரு அறிவு ஜீவின்றதுனால அது மாதிரி தான் பேசுவார். முதல்ல மதவாதத்தை ஒழிக்க வேண்டுமா, ஊழலை ஒழிக்க வேண்டுமா என்று கேட்டால் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது மதவாதம். காரணம், மத பிரிவினை இருக்கிற போது அதனால் ஏற்படக்கூடிய மோதல், தாக்கம் ஒரு நாட்டை இரத்த களரியாக்கிவிடும். ஊழல் என்பதை எப்போது வேண்டுமானாலும் ஒழிக்கலாம், யார் வேண்டுமானாலும் ஒழிக்கலாம். ஆனால் மதவாதத்தை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது ஒவ்வொரு சமூக அக்கறை உள்ள ஒரு தலைவரின், ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஊழலை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல, ஆனால் அதற்கு முன்னதாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை மதவாதத்தை ஒழிப்பது. ஆனால் இன்றைக்கு நிலைமை வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறது. இது ஒரு மதம் சார்ந்த ஆட்சி என்பதை போல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். டெல்லியில் இருக்கிறவர்களை பொறுத்தவரையில் யார் எந்த மதம் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அவர்கள் சொல்லுவதை, அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற யாராக இருந்தாலும், ஒரு அப்துல் கலாம் அவர்களை அவங்க பிரசிடென்ட் ஆக்கினாங்கல்ல, அது மாதிரி நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறாருன்னா ஜோசப் விஜய் இருந்துட்டு போகட்டுமே என்றுதான் அவருடைய பார்ப்பார்களே தவிர அவர்கள் சித்தாந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர் அப்துல் கலாமா, அப்துல் ஹமீதா அல்லது இப்ராஹிமா, ஜோசப்பா பிரச்சனை கிடையாது. அவங்க திட்டத்தை யார் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தாலும் அவர்களை ஆதரிப்பார்கள், தாங்குவார்கள். அந்த ஒரு போக்கும் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னார், அது எப்படி முடியும்னு எல்லாரும் கேட்குறப்ப ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அதுதான் முதல் படி, அது இருந்தால் போதும். இப்போ மற்ற இந்த கட்சிகள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க முந்தைய கட்சிகள்லாம் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு ஊழல் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பதிவுத்துறை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இன்றைக்கும் நீங்கள் ஒரு பத்திர அலுவலகத்தில் போய் கேட்டிங்கனாக்க அந்த எழுதக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், அந்த பத்திரம் எழுதக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமான
அந்த கமிஷன்லாம் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு பத்திரப்பதிவில் தான் அந்த இது இல்லைன்னு எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்குது, அலுவலகத்தில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. இப்போ யாராவது 2 பேரை கூப்பிட்டு அவங்க கட்சிக்காரங்களை கேட்டால் இல்லைம்பாங்க, அவங்க பத்திர ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரியாதவங்க சொல்லுவாங்க. ஆனால் இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கு குவாரிகளை மூடுகிறேன்னு ஒரு அமைச்சர் கிளம்பினார். சில குவாரிகளை திறக்கிறார். ஏன் திறக்கிறார் தெரியவில்லை. பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஏன் வாங்குகிறார்கள் தெரியவில்லை. அதே மாதிரி இன்றைக்கு 100 கோடி ரூபாய் சொத்து விற்கப்பட்டது. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்து அதே மாதிரி ஊழல் நடந்திருக்கிறது. இப்படி எல்லா துறைகளிலும் ஊழல் ஊழல் என்று நடந்து கொண்டு அதான் இதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஏஞ்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க திமுகவில். அப்போ வந்து அமைச்சர் ஆனந்த் ஏந்திரிச்சு சொல்கிறாரு, எந்த கட்சின்னு அவர் சொல்லலை, உங்களையும் சொல்லலை, அதிமுக அமைதியாக இருக்குது, நீங்கள் ஏன் கத்துறீங்க, உங்களை சொன்னாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. ஆனந்த் அவங்க வந்து அவர் எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு பதில் கேட்டாக்க, கேள்வி கேட்டால் ஓடுறாரு, காரில் ஏறி சிரிச்சுக்கிட்டு போகிறாரு. மேகதாது பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. அவருக்கு அதான் சொல்லணும், எந்த இலாக்கா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். அவர் காவேரி எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னே அவருக்கு தெரியாது. எத்தனை அணை இருக்குதுன்னு தெரியாது. இப்போ கட்ட போகிற அணை எந்த இடத்துல கட்ட போகிறாங்க, ஏற்கனவே என்னென்ன அணை இருக்குன்னு பேர் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காவேரியில் ஓடுகிற தண்ணியை பற்றியது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அந்த எத்தனை டிஎம்சி அந்த காவேரி ஆணையத்தினுடைய எந்த விவரமும் தெரியாது அவருக்கு. அவர் எதாச்சும் அவங்கெல்லாம் பேசாமல் இருக்காங்க, நீ ஏன் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு நான் திரும்பவும் அவர் அமைச்சர் ஆதவ் சொன்னதையே சொல்கிறேன். நீங்களாம் எங்கள் மீது நிறைய குறை சொன்னீர்கள், நாங்களெல்லாம் பேசாமல் இருந்தோம். அதே மாதிரி நான் குறை சொல்லும்போது நீங்கள் பேசாமல் தானே இருக்கணும், உண்மை இருந்தால் பேசாமல் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். உண்மையை சொல்லும்போது பேசாமல் இருக்க வேண்டும் இல்லையான்னு சொல்கிறார். அப்போ அவங்க பேசாமல் இருந்தாங்க ஆளுங்கட்சிக்காரங்கனாக்கா சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் உண்மைன்னு தானே அர்த்தம். அவங்க பேசாமல் இருந்தால் உண்மையாக இருந்திருக்கும், அவங்களுக்கு கோவம் வராமல் இருந்திருக்கும். அதிமுகவுக்கு ஊழல் கட்சின்னு சொல்லும்போது அவங்க சரியா தானே சொல்றாங்கன்னு அவங்க இருந்திருப்பாங்க. ஓஎஸ் மணி ஏந்திரிக்கிறாரா? ஏந்திரிச்சு இப்போ ஊழல்னு அடுத்த கட்சியை பற்றி சொல்கிறீங்க, ஊழல்னு நீங்கள் சொல்கிறீங்க, தொடமாட்டோம் தொட்டவனி விட மாட்டோம் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் 2 முன்னாள் அமைச்சர்களை சேர்த்துருக்கீங்களே, அவங்க இதெல்லாம் சிபிஐ வழக்கு இருக்கேங்கிறாரு. அதுக்கு ஆனந்த் என்ன சொல்கிறாரு, அது சிபிஐ வழக்கு தானே இருக்குது, குற்றவாளின்னு ஒன்றும் இல்லைல்ல, அவங்களாம் விருப்பப்பட்டு வராங்க, சேர்த்துக்கிறோம். சரி, அவங்க விருப்பப்பட்டு வர்றாங்க. குற்றவாளி என்று அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மீதான குட்கா வழக்கு, சொத்து குதிப்பு வழக்கு, இது எல்லாமே நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சிபிஐ விசாரணை முடிந்து, லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை முடிந்து நிரூபிக்கப்படும் பட்சத்தில் இந்த இப்போ இருக்கக்கூடிய தாவேகா அரசு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? கட்சியை விட்டு நீக்குமா? அல்லது நீக்கினதற்கு பிறகு அந்த குற்றச்சாட்டின் மீது விஜயபாஸ்கரோ மற்றவர்களோ அப்பீல் போகும்போது இந்த அரசாங்கம் அப்பீல் போகுமா போகாதா? அப்படிப்பட்ட குற்றவாளிகளை நீங்கள் ஏன் பக்கத்தில் வச்சுட்டீங்கிறதான கேள்வி. ஆனால் வராங்க விரும்பி நாங்களா போய் இழுத்தோம். குற்றவாளிகள் என்று தெரிந்ததற்கு பிறகு அவங்கள சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதானே அவங்கள்ட்ட கற்றுக்கிறதுக்கு டியூஷன் எடுக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கீங்களா? இப்போ 2 பேரும் டியூஷன் வாத்தியார். ஆமாம், அவங்க ஏன்னா அவங்க நீண்ட காலமாக அவங்க எப்படி ஊழல் செய்வது எப்படி வசூலிப்பதெல்லாம் தெரிந்தவர்கள், இவர்கள் புதிது, அதற்காக சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வீதி லீடர்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அதில் ஒரு கூட்டம் நடத்தினார். தமிழகத்தில் இப்போ வந்து ஊழல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சில விஜய் வந்து ஊழலுக்கு எதிராக இருப்பது உண்மைதான் அப்படின்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனால் சில அமைச்சர்கள் டெண்டரில் கமிஷன் வாங்க தொடங்கிட்டாங்க. 2%, 3%, 4% வாங்கி கேட்குறாங்க, 2%, 4% கேட்குறாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிறது அது வீடியோ ஆடியோ ஆதாரம் இருக்குங்கிறாரு. அதான் வீடியோ ஆதாரம் இருக்குன்னு அண்ணாமலை சொன்னார்னா அதில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சொந்த கட்சிக்காரனே வீடியோ எடுத்து கேவலப்படுத்துறதுலாம் அவர் மாதிரி முடியாது, அது ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். அதனால் அவர் ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆதாரத்தை அவர் விரைவில் வெளியிட்டு அதை தடுக்கணுமே தவிர இதை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கேம் ஆடக்கூடாது. ஏன்னா அவர் இது லீடர்ஸுங்கிற அமைப்பு எனக்கு பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லை, வேணா இப்போ அமித்ஷாவை கேட்டுங்கெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடியவர் சுத்தமானவர், இந்த ஒரு ஊழலற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்க முயற்சிக்கிறேன்னு சொல்லிக்கிறவர் உண்மையானவனாக இருந்தாக்க அவர் நிச்சயமாக அந்த வீடியோக்களை ஆதாரங்களை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு சட்டம் தெரியுங்கிறதுனால அது சட்ட நடவடிக்கையோடு எடுத்து அவர் சொன்ன மாதிரி தானே நேற்று இப்போ நீங்கள் வழக்கறிஞர் இல்லையா, திமுக வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது இப்போ அவங்க எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பேசினார் இல்லையா, அப்போ அவரும் ஆதாரம் வச்சிருக்கிறாரா? ஆதாரம் வச்சிருந்து ஏன் வெளியில்ல? அவர் எப்போ வெளியிடணுமோ, நீங்கள் அண்ணாமலை வந்து என்கிட்ட வீடியோ இருக்குது ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறார், அதை அவர் அந்த வீடியோக்களை ஆதாரங்களை வெளியிடணும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் இளைஞரணி செயலாளர் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா
ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கிற போதே அந்த அம்மா மீது வழக்கு போட்டு உரிய ஆதாரங்களோடு சிறைக்கு அனுப்பி தேசிய கொடியவே கோர்ட் வாசலில் வச்சு கார்லேருந்து கலட்டி போட்டுட்டு செயலுக்கு அனுப்பின கட்சி திமுக கட்சி. அந்த மாதிரி இருக்கிற போது திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் ஆதாரத்தை பொதுவெளியில் அவசரப்பட்டு கொடுக்க முடியாது. உரிய நேரத்தில் திமுக தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும். அதற்கு சட்டத்துறையுடைய ஆலோசனையோடு அவர் சரியாக செய்வார். அண்ணாமலையோடு அவரை கம்பேர் பண்ணக்கூடாது. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.